ஞாசத்திலக பிரகாஷிகை என்பது மதுராந்தகம் சுவாமி அருளி செய்த ஞாசத்திலக வியாக்கியானம். அதில் இன்றைக்கு 30வதும் 31வதுமான 2 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். 30வது ஸ்லோகத்தில் ஓரளவு ஏற்கனவே பார்த்தாயிற்று முதல் பாதத்தை. அதற்கு மேலே இன்றைக்கு தொடக்கம். ஸ்லோகத்தை வாசிக்கலாம். ஓமித்யப்யுபகம்ய ரங்கநிருபதே நன்யோசிதாம் சேஷதாம் स्वातन्त्र्यादिमयीमपोह्य महतीमाद्यामविद्यास्थितिम् नित्यासङ्ख्यविसीमभूतिगुणयोः यायामनायासतः सेवासम्पदमिन्दिरेषु युवयोः ऐकान्तिकात्यन्तिकीम्. மூல மந்திரம் என்கிற அஷ்டாட்சர மந்திரம், திருவெட்டெழுத்து மந்திரம். அதிலே 3 பதங்கள் இருக்கின்றன. முதல் பதம் பிரணவம். அந்த பதத்துக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, ஓமித்யப்யுபகம்யா என்று. அந்த பதத்துக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன், ததாஸ்து, அப்படியே என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. முதல் பாதத்திலே என்ன சொல்கிறார்? பிரணவத்திலே என்ன அர்த்தம் சொல்லி இருக்கிறதோ அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பிரணவத்திலே என்ன கருத்து இருக்கிறது என்றால், ஆ உ இம் என்று 3 பதங்களாக பிரித்து அகார வாச்சனான பகவானுக்கு மட்டுமே மகார வாச்சனான ஜீவன் இருக்கிறான் என்று சேஷசேஷி பாவத்தை சொல்லுகிறது. அவதாரண பூர்வகமாக இவன் வேறு யாருக்கும் சேஷன் அன்று. ஊ என்பதுதான் அவதாரணம். அகார வாச்சனுக்கு மட்டும்தான் சேஷன், அனன்ய உச்சிதமான சேஷத்தை இவனுக்கு இருக்கிறது என்று பிரணவ மந்திரம் தெரிவிக்கிறது. அந்த மந்திரத்தில் இருப்பது போலவே நானும் ஓம் அப்படித்தான் என்று அப்யுபகம்ய ஏற்றுக்கொள்ளுகிறேன். ரங்கன் இருப்பதே ரங்கராஜனே, உனக்கு நான் சேஷன், உனக்கு மட்டும்தான் சேஷன் என்று என்னுடைய தாசியத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். பிறகு அந்த திருவெட்டெழுத்து மந்திரத்திலே நமஹா என்கிற 2வது பதம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் ந மே என்பதிலிருந்து வந்தது, எனக்கு கிடையாது என்று. நான் சுதந்திரன் கிடையாது. சுவாதந்திரியம் என்பதே அவித்யினுடைய விளைவு. அவித்யை என்பது தொன்று தொட்டு வருவது, பெரிதாக இருப்பது, நமக்கு சுவாதந்திரிய மறுக்கியை ஏற்படுத்துவது. நமக்கு இருக்கிற 2 பெரிய மருவுகள், ஒன்று தேகாத்ம பிரமம் என்பது, இன்னொன்று ஸ்வதந்திராத்ம பிரமம் என்பது. ஸ்வதந்திராத்ம பிரமம் என்றால் இந்த ஆத்மாவானவன் தானே ஸ்வதந்திரன் என்று மருண்டு கொள்வது. உண்மை நிலை என்ன என்றால், இவன் பரதந்திரன், பராதீனன். பரமாத்மா ஒருவன்தான் சுதந்திரன், அவனுக்கு அதீனமாக நாம் எல்லாரும் இருக்கிறோம். இதை அவித்யை மறைத்து வைத்து நாமே சுதந்திரமாக செயல்பட முடியும் போல ஒரு மருட்சியை ஏற்படுத்துகிறது. அதுதான் சுவாதந்திரியாதிமயியான அவித்யாஸ்திதி. அதை நாம் அபோஹ்ய தள்ளிவிட வேண்டும். நமஹா என்கிற இடத்திலே ந என்பதுதான் வேண்டாம், கிடையாது, இல்லை என்று சொல்கிறது. அதுதான் இங்கே அபோஹ்யா என்கிறார். அது கிடையாது, நமக்கு சுவாதந்திரம் கிடையாது என்பதை நமஹா என்கிற 2வது பதம் தெரிவிக்கிறது. அடுத்ததாக 3வது பதமான நாராயண பதமானது நாரங்களுக்கெல்லாம் அயனமானவன் பகவான் என்பதை சொல்லும் பொழுது பகவானுடைய விபூதிகளை பற்றி பேசுகிறது. நாரங்கள் எல்லாம் அவனுக்கு விபூதிகள். பகவானுடைய குணங்களை பற்றி பேசுகிறது. அவன் அயனமானவன். அயனமானவன் என்றால் வாசஸ்தானமானவன், ஆதாரமானவன் என்று பல குணங்கள் அவனுக்கு வெளிப்படுகின்றன. நாராயண சப்தத்திலே 100கணக்கான குணங்களை அனுசந்திக்க வேண்டும் என்று மூல மந்திராதிகாரத்திலே சுவாமி தேசிகன் தெரிவித்திருக்கிறார். அதனாலேதான் நித்யா என்றைக்கும் இருப்பனவாயும், அசங்கிய எண்ணில் அடங்காதவையாயும், விசீம எல்லை இல்லாதவையுமான விபூதிகளுக்கு, பகவானுடைய சொத்துக்களுக்கெல்லாம் விபூதிகள் என்று பெயர். இது எல்லாமே சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் அவனுக்கு விபூதிகள் தான். அந்த விபூதிகளுக்கும் அந்த குணங்களுக்கும்
அப்படி விபூதிகளையும் குணங்களையும் கொண்ட உங்கள் இருவருக்கும் என்று இங்கே வந்துவிட்டது. இதற்கு முன்னே ரங்கநபதே ரங்கராஜா என்ற சம்போதனம் மட்டும்தான் இருக்கிறது. 2 பேர் யார் என்று கேட்டால் பின்னாலே வரப்போகிறது இந்திரேஷா என்கிற சம்போதனம். இந்திராநாதனே என்று லக்ஷ்மிகாந்தனாக ரங்கநாதனை சொல்லும் பொழுது உங்கள் இருவருக்கும் என்றால் திவ்ய தம்பதிகளான ஸ்ரீயும் ஸ்ரீயப்பதியுமானவர்களுக்கு அனாயாசத்தக முயற்சி எதுவும் இல்லாமல் எளிதாகவே சிரமப்படாமலே சேவா சம்பதம் யாயாம். சேவா சம்பத் இருக்கிறதே, தொண்டு புரியும் செல்வம், அடிமை செல்வம் என்று ஒன்று இருக்கிறதே, கைங்கரிய சாம்ராஜ்யம் என்று, அதை நான் யாயாம் அடைவேனாக. அது எப்படிப்பட்ட சேவா சம்பத் என்றால் ஐகாந்திகாத்யந்திகீம், ஐகாந்திகமாகவும் இருக்கும் ஆத்தியந்திகமாகவும் இருக்கும். ஐகாந்திகம் என்றால் இவ்வளவு திவ்ய தம்பதிகளுக்கு மட்டும்தான் தொண்டு செய்வேன், வேறு எவரிடமும் போக மாட்டேன் என்னும்படியாகவும் இருக்கும். ஆத்தியந்திகமாக இருக்கும், மிகவும் ஈடுபாட்டோடு கூட அத்தியந்தமான சேவையை, நான் அந்தரங்க சேவையை பண்ணுவேன். இந்த சேவையை பண்ணுவேனாக என்பது கூட அஷ்டாட்சர மந்திரத்திலே ஆய என்கிற 4ஆம் வேற்றுமை உருவிலே கிடைக்கிறது. உங்கள் பொருட்டு என்ற அர்த்தம். இப்படி மூல மந்திரத்திலே இருக்கிற 3 பதங்களுடைய சாரார்த்தத்தை 4 பாதங்களிலே முதல் பாதத்திலே முதல் பதத்தின் சாரார்த்தம், 2ஆம் பாதத்திலே 2ஆம் பதத்தின் சாரார்த்தம், 3ஆம் பாதத்திலே 3ஆம் பதத்தினுடைய பிரகிருத்தியம்சத்தினுடைய சாரார்த்தம், 4ஆம் பாதத்திலே 3ஆம் பதத்தினுடைய பிரத்யயாம்சத்திலே இருக்கிற சாரார்த்தத்தை பார்த்தாயிற்று. 4 அடிகளிலே 4 சொல்லி ஆயிற்று. அதையே இங்கே அட்டவணை மாதிரி பார்த்துக் கொள்கிறோம். மூல மந்திரம் என்கிற திருமந்திரத்திலே இருக்கிற பதங்கள் ஓம் என்று ஒன்று, நமஹா என்று ஒன்று, 3ஆவது பதத்தை 2ஆக பிரித்து நாராயணா என்று ஒன்று, ஆயா என்று ஒன்று, இப்படி 4 கருத்துகள் 4 பதங்கள் தெரிவிக்கின்றன. அதை 4 அடிகளிலே தெரிவிக்கிறார். ஓம் என்பதன் கருத்தை முதல் அடியிலே பகவானுக்கு மட்டுமே அடிமை என்பதை அனன்யோசிதாசேஷதா என்கிற பதத்தாலே தெரிவிக்கிறார். அடுத்தது நமஹா என்கிற பதத்தின் கருத்தை நான் சுதந்திர நன்று என்று சொல்லி சுவாதந்திர நிவர்த்தி, சுவாதந்திரமயம் அபோஹ்ய என்பதனாலே தெரிவிக்கிறார். பிறகு நாராயணா என்கிற பதத்தினுடைய கருத்தை பகவான் எல்லையில்லாத விபூதிகளும் குணங்களும் கொண்டவன் என்பதை நித்யாசங்கிய விபு விசீம பூதி குணயோகோ என்பதிலே தெரிவிக்கிறார். பிறகு ஆயா என்பது சதுர்த்தியினுடைய கருத்தை அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் நமக்கு பலன் என்பதை சேவா சம்பதமிந்திரே செழுவையோகோ என்ற இடத்திலே சேவா சம்பத் என்கிற பதத்தாலே தெரிவிக்கிறார். 4 அடிகளிலே 4 கருத்துகள், 4மே அந்த மந்திரார்த்தமாக வந்த கருத்துகள். இப்பொழுது முதல் பாதத்திலே என்னென்ன கருத்துகள் இருக்கின்றன என்று பார்த்தால் 4-5 கருத்துகள் வருகின்றன. ஓமித்யப்யுபகம்ய ரங்கநபதே நன்யோசிதாம் சேஷதாம். ரங்கராஜனே நீ சர்வசேஷி என்பது முதல் கருத்து. அது எங்கே கிடைக்கிறது இந்த பதத்திலே என்றால் ரங்கநபதே, ரங்கராஜனே என்று சொல்லும் பொழுதே ராஜா பிரஜைகளுக்கெல்லாம் சேஷியாக இருக்கிறான், நீ சர்வருக்கும் சேஷியாக இருக்கிறாய். நீ ராஜாவாக இருக்கும் பொழுது உன்னுடைய ராஜ்யத்திலே சேத்தனா சேத்தனங்கள் அத்தனையும் பிரஜைகளாக போய்விடுவதாலே நீ சர்வசேஷி என்பதை ரங்கநபதே என்ற ஒரு பதமே தெரிவிக்கிறது. அதற்கு பிறகு நான் உனக்கு மட்டுமே சேஷன், அடியவன், உனக்காகவே பணி புரிபவன் என்பதை அனன்ய சேஷ என்கிற பதம் தெரிவிக்கிறது. நான் உனக்கு சேஷனாக இருக்கிறேன், வேறு யாருக்கும் சேஷனாக இல்லை என்று, அனன்ய சேஷதாம் என்று. அதற்கடுத்து அனன்ய உச்சிதாம் சேஷதாம் என்பதற்கு என்ன கருத்து என்றால், என்னுடைய சேஷத்தை வேறு யாருக்கும் இருக்காது என்பது மட்டுமில்லை, வேறு யாருக்கும் தகாது என்பதும் கூட. என்னுடைய சேஷத்தையை பெறுகிற தகுதி வேறு யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் மற்றெல்லாரும், பரமாத்மாவை தவிர மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் என்னை போலவே இருப்பவர்கள்தான்.
எங்களுக்குள்ளே எதற்கு சேஷ சேஷி பாவம்? கிடையாது. யாருக்குமே நான் சேஷனாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜீவன் ஒரு ஜீவனுக்கு தஞ்சமல்லன் என்கிற கருத்து. வேறு யாருக்கும் நான் சேஷன் கிடையாது என்று. ஓமிதி என்று ஆரம்பிக்கிறது பாதத்தினுடைய முதல் பதம். அ உ இம் என்ற எழுத்து பதங்களிலே இந்த கருத்து கிடைக்கிறது. ஓம் என்பதிலிருந்து சேஷசேஷி பாவம், அனன்யார்க சேஷத்துவம் என்ற கருத்து கிடைக்கிறது. நான் இதை ஓம் அப்படியே என்று ஆமோதிக்கிறேன். அபியுபகம்யா என்றால் ஒப்புக்கொள்ளுகிறேன், ஆமோதிக்கிறேன், ஆமோதித்து என்ற அர்த்தம். ஆக முதல் பாதத்திலே இந்த 5 கருத்துகள் இருக்கின்றன. முக்கியமாக அனன்யார்க சேஷத்துவம் என்கிற கருத்து பிரணவத்தில் கிடைக்கிறது என்பது. இந்த ஓம் என்கிற முதல் பதம் இந்த கருத்தை தான் தெரிவிக்கிறது என்பது பற்றிய பட்டருடைய ஸ்லோகம் அஷ்டஸ்லோகியிலே முதல் ஸ்லோகம். அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருதி. ஆ என்று சொன்னாலே அதற்கு விஷ்ணு என்றுதான் அர்த்தம். அதுதான் பிரணவ மந்திரத்திலே முதல் பதமாக இருக்கிறது. அவன் ஜகத்துக்கு உதயம் ரக்ஷா பிரளயம் என்ற 3ஐயும் பண்ணுகிறான். மகாரார்த்தோ ஜீவஹ ததுபகரணம் வைஷ்ணவமிதம். மா என்று கடைசி பதம் இருக்கிறதே, அதற்கு அர்த்தம் என்ன என்றால் ஜீவாத்மா என்ற அர்த்தம். அந்த பரமாத்மாவுக்கு உபகரணமாக ஒரு கருவியாக வைஷ்ணவம் விஷ்ணுவை சேர்ந்ததாக அது இருக்கிறது. நடுவிலே ஒரு ஊ என்ற ஒரு எழுத்திருக்கிறது. உகாரோ நன்யார்கம் நியமயதி சம்பந்தமனயோஹோ. இவ்விருவருக்கும் யார் 2 பேர் இங்கே? ஒரு பக்கத்திலே அகார வாக்கியன், இன்னொரு பக்கத்திலே மகார வாக்கியன். ஒரு பக்கத்திலே பரமாத்மா, இன்னொரு பக்கத்திலே ஜீவாத்மா. இவ்விருவருக்கும் உள்ள சம்பந்தத்தை இந்த ஊ என்கிற எழுத்து நியமயதி கட்டுப்படுத்துகிறது. இந்த சம்பந்தம் மற்றவர்களுக்கு போகாது. அகாரனுக்கு மாத்திரமாக இருக்கிற சம்பந்தம். உகாரனுக்கு என்ன சம்பந்தம் என்றால் சேஷசேஷி பாவம் என்கிற சம்பந்தம். அகாரன்தான் சேஷி, உகார வாச்சியன்தான் சேஷன். இது அனன்யார்கம் என்பதை ஊ என்கிற எழுத்து சொல்லுகிறது, வேறு யாருக்கும் கிடையாது என்பதை. திரையீ சாரஹா, திரையீ என்று ரிக்யஜு சாம ரூபமான வேதத்துக்கு பெயராயிற்றே, அந்த வேதத்துக்கு முழுதான வேதத்துக்கும் சாரமான கருத்து இதுதான். திரியாத்மா பிரணவ. பிரணவ என்கிற ஒற்றை எழுத்த மந்திரமானது 3 பதங்கள் கொண்டதாக பிரிந்திருக்கிறது. அது இமமர்த்தம் சமதிஷத்து. இந்த அர்த்தத்தை அனன்யார்க சேஷத்துவம் என்கிற அர்த்தத்தை நமக்கு காட்டி கொடுத்தது என்று பட்டருடைய சுத்தி. அதன்படி இப்பொழுது ஓமித்யுபகம்ய ரங்க நிருபதே நன்யோசிதாம் சேஷதாம் என்று முதல் பாதத்தை பார்த்தாயிற்று. அடுத்தது 2ஆம் பாதத்திலே இருக்கிற கருத்துகள். स्वातन्त्र्यादिमयीमपोह्य महतीमाद्यामविद्यास्थितिम्. அவித்யா என்று ஒன்று இருக்கிறது, நான் அதற்கு வசமானேன். அவித்யா வசப்பட்டுதான் இது வந்திருக்கிறது. அவித்யா நிவிருத்தி தான் மோட்சம் என்பது நான் ஆசைப்படுவது. இது துவைத அத்வைத விசிஷ்டாத்வைத்தைகள் எல்லாருக்கும் பொதுவான கருத்து. அவித்யைக்கு வசமானதனாலே தான் நாம் பிரகிருதி மண்டலத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம். அந்த அவித்யா நிவர்த்தி தான் நமக்கு மோட்சம் என்று. ஸ்ரீபாஷ்யத்திலே அவித்யா நிவர்த்திரேவ மோட்சா என்று அத்வைத்தி சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? அவித்யா நிவர்த்திரேவ மோட்சா என்பது வாஸ்தவம் தான், ஒப்புக்கொள்ளுகிறோம் என்றுதான் சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு என்ன வழி? அவித்யா என்பது என்ன பண்ணுகிறது என்று மேலே விவரிக்கும் பொழுதுதான் மதங்களுக்குள்ளே வித்தியாசம் வருகிறது. அவித்யா என்பது ஆத்யா. ஆத்யா என்றால் தொன்று தொட்டு வருவது. அனாதி என்ற பதத்தை சொல்லுகிறது வழக்கம், அநாத்ய வித்யா என்று. ஆத்யா என்பதும் அநாதி என்பதும் எதிர்ப்பதம் போல தெரிகிறதே என்றால், அநாதி என்றால் இதைவிட இதற்கு முதல் என்றே ஒன்று கிடையாது, என்றைக்குமே இருப்பது என்று. ஆத்யா என்றால் தொன்று தொட்டு வருவது, எதிர்ப்பதும் கிடையாது. மகதீம், மிகவும் பெரியதாக இருக்கிறது அந்த அவித்யா, வலியதாக இருக்கிறது, கொடியதாக இருக்கிறது. அதிலிருந்து தப்புவது என்பது அரியதாக போகிறது.
அப்படிப்பட்ட அவித்யா ஸ்திதி எந்த ரூபத்திலே நம்மை கட்டி போடுகிறது என்றால் சுவாதந்திரியாதிமயீம், அந்த அவித்தையின் விளைவாக சுவாதந்திரியம் முதலிய எண்ணங்கள் எனக்கு ஏற்படுகின்றன. சுவாதந்திரியம் என்றால் அபரியனுயோஜ்யதா என்று சொல்வார்கள். என்னை தட்டி கேட்பார் இல்லை என்கிற எண்ணம். நான் நினைத்ததை நான் பண்ணுவேன், நான் பண்ண முடியும், நான் பண்ணி நான் நினைத்த பலனை அடைவேன் என்றெல்லாம் சில சமயங்களிலே நாம் நினைக்கிறோமே. நமக்கு சுவாதந்திரம் இருக்கிறது என்று அந்த அந்த பிரமம் அது எதிலிருந்து வந்தது? இந்த அவித்யிலிருந்து வந்தது. அப்போஹ்ய, நான் அந்த அவித்யை அபோகனம் பண்ணுகிறேன், தள்ளி விடுகிறேன். நமஹா என்கிற பதத்தில் என்ன என்பதனுடைய அர்த்தம், எனக்கு வேண்டாம் அந்த சுவாதந்திரம். இது நமஹா என்ற பதத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக இது இவ்வாறாக இரண்டாம் அடியினுடைய முக்கிய கருத்து சுவாதந்திரிய நிவர்த்தி என்பது. சுவாதந்திரம் எனக்கு கிடையாது என்று புரிந்து கொள்வது. அடுத்தது மூன்றாம் அடி, நித்யாசங்கிய விசீம பூதி குணயோஹோ யாயாம் அநாயாசதஹ என்று. அதிலே பூதி குணயோஹோ என்று த்விவச்சனம் வந்துவிட்டது. அதனாலே முதலாக நீங்கள் இருவர். நீங்கள் என்றால் இந்த ஜீவாத்ம கணத்திலே சேராமல் பரமாத்மாவாக இருப்பவர்கள் இருவர். பரமாத்மா ஒருவன் என்று வேதங்கள் உத்கோஷிக்கின்றனவை என்றால் ஒருவன் தான், அந்த ஒருவனிலே இவளும் அடக்கம். திவ்ய தம்பதிகள் என்று இரண்டு பேரையும் சேர்த்து ஒன்றாகத்தான் சொல்வது வழக்கம். இங்கே யுவயோகோ என்று த்விவச்சனம் இருக்கிறதுனாலே குணயோகோ என்று த்விவச்சனம் இருக்கிறது, யுவயோகோ என்று ஸ்பஷ்டமாக அடுத்த வரியிலே வரப்போகிறது. நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பரமாத்மா. நித்திய அசங்கிய விபூதி பூதி குணயோகோ, உங்கள் விபூதிகள் அதாவது சொத்துக்கள், உங்கள் குணங்கள் அவை இரண்டும் நித்தியமானவை, அழிவில்லாதவை. அசங்கியமானவை அதாவது எண்ணில் அடங்காதவை. அசங்கேஜ கல்யாண குண கணௌக என்று சொல்வார் அல்லவா கத்தியத்திலே. நித்திய நிரவதிக நிரதிசயா என்றெல்லாம் சொல்வார் அல்லவா, அதை அவை எல்லையற்றவை, ஓகம் வெள்ளமானவை. அநாயாசதா, பெருமுயற்சி இல்லாமலே நான் உங்கள் இருவருக்கும் இப்படி நித்திய அசங்கிய அசீம, இங்க விசீம என்று பார்த்தோம். விசீம அசீம விசீம ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். உங்களான பூதி குணங்களை கொண்ட உங்களுக்கு அனாயாசத்தகா பெருமுயற்சி இல்லாமலே சேவை பண்ணுவேன், நான் கைங்கரியம் பண்ணுபவனாக ஆவேனா. இந்த கருத்து நாராயணாய என்ற பதத்திலே தெரிகின்றன. நாராயண் என்றதாலே அவன் நித்யாசங்கிய விசீம பூதி குணகன் என்பதும், ஆயா என்கிற சதுர்த்தியினாலே சம்பதம் என்பதும் தெரிகிறது. மூன்றாம் அடியினுடைய முக்கிய கருத்து, பகவான் நிர்குணன் என்று சில பேர் சொல்வது போல் நினைத்து நாம் ஏமாந்து விட வேண்டாம். அவன் அசங்கேஜ கல்யாண குண கணௌக மகாரணவன் என்பது நாராயண பதத்தாலே தெரிகிற மூன்றாம் அடி கருத்து. அடுத்தது இந்த ஸ்லோகத்தினுடைய நாலாம் அடி, சேவா சம்பதமிந்திரேஷயுவயோஹோ ஐகாந்திகாத்யந்திகீம். இந்திரேஷ, இரண்டு பேர் என்று மூன்றாம் அடியிலே சொன்னோமே, அந்த இரண்டு பேர் யார் என்றால் இந்திரா என்று ஒருத்தி, இந்திரேசன் என்கிற ஒருவன், இரண்டும் சேர்ந்த ஒரு பரமாத்மா. ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம் என்று, உனக்கு உத்தேசியமாக இருக்கிற தேவதை ஒன்றாய் இரண்டா என்று கேட்டால் ஒரு மிதுனமே என்று. ஒன்றாய் இருக்கிற ஒரு திவ்ய தம்பதி தான், இரண்டு பேரும் சேர்த்து ஒன்று.
ஏக இத்ராஜா ஜெகதோ பபூவா என்று அடிக்கடி வேதம் ஏகஹா ஏகஹா என்று சொல்கிறது. ஒருவன் தான், ஒருவன் தான். ஆனால் அவன் லக்ஷ்மி விசிஷ்டன், அவன் ஸ்ரீமன் நாராயணன். யுவயோகோ சேவா சம்பதம். சேவா சம்பதம் என்கிற பதத்திலே ஒரு கருத்து. உங்களுக்கு சேவை புரிவது எங்களுக்கு செல்வம் என்று. சம்பத் என்பது நமக்கு என்னென்ன பண்ணுமோ க்ஷேமங்கரமாக இருக்கும், வாஞ்சனீயமாக இருக்கும் என்றெல்லாம் சம்பத்தை லோகத்தில் பார்க்கிறோமே, அதே மாதிரிதான் பகவத் சேவா பகவத் கைங்கரியம் என்பதும் எங்களுக்கு ஆனந்தாவகமாக இருக்கிறது. அதுதான் புருஷார்த்தம் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அந்த விதத்திலே சேவை என்பது சம்பத்தாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சேவை என்றால் ஐகாந்திகாத்யந்திகீ. முதலிலே ஐகாந்திகமான கைங்கரியம். ஐகாந்திகம் என்பது ஏகாந்தா என்ற பதத்திலிருந்து வந்தது. ஏகாந்தமான கைங்கரியம் என்பதற்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். பிரகாசிகா அர்த்தம் சொல்கிறது அந்தரங்க கைங்கரியம் என்று. பெருமாளுக்கு ஏகாந்த திருமஞ்சனம் நடக்கிறது என்ற இடம் போன்ற விவகாரங்களிலே ஏகாந்தம் என்றால் அந்தரங்கமாக, பல பேருக்கு தெரியாமல், பகிரங்கமாக இல்லாமல் அந்தரங்கமான சில கைங்கரியங்கள், அந்த அர்த்தமும் உண்டு. ஐகாந்திகம் என்ற இடத்துல ஏகாந்தா என்ற பதத்தை பிரித்து ஏக அந்தா என்று பார்த்தோமானால் ஒரே முடிவு என்று தெரிகிறது. அதாவது நாம் பகவானுக்கு மட்டும்தான் கைங்கரியம் பண்ணும்போதை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க மாட்டோம். பண்ணினோமானால் பகவத் சம்பந்தத்தை இட்டுதான் பண்ணுவோம். அதனாலே இந்த கைங்கரியமானது ஐகாந்திகமாக இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு பணி செய்து நாளைக்கு போய் இது போய் ஒருவன் தனக்கு பணிவது என்றெல்லாம் பண்ண மாட்டோம். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடைய நினைப்போய் ஒருவன் தனக்கு பணிந்து கிடைத்தலை நிற்கை என்றதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதுதான் ஐகாந்திகம். அடுத்த விஷயம் ஆத்தியந்திகம் என்பது நாங்கள் பண்ணுகிற கைங்கரியம் நிரதிசயமாக இருக்கும். அதை பாஷ்யக்காரர் எப்படி சொல்வார்? சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வவித கைங்கரியம் என்றார். அதுதான் அத்தியந்தமாக இருக்கிற கைங்கரியம். இந்த கருத்து இருக்கிறதே ஐகாந்திக அத்தியந்திகமான சேவா சம்பத் என்கிற கைங்கரியம் என்கிற கருத்து, அது திருவெட்டெழுத்து மந்திரத்திலே எங்கே கிடைக்கிறது என்றால் ஆயா என்ற 4ஆம் வேற்றுமையிலே இதை நாம் அனுசந்திக்கிறோம். அவன் பொருட்டு நாராயணன் பொருட்டு நாம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கைங்கரியம் நமக்கு சம்பத்தாக அமைகிறது என்ற கருத்து. இப்பொழுது இதே கருத்தை சொல்லுகிற வேறு சில வாக்கியங்களை பார்க்க போகிறோம். முக்கியமாக சேவா சம்பத் என்பது, அதாவது கைங்கரியம் புரிவதே எங்களுக்கு செல்வமாக இருக்கிறது என்பது மற்ற சம்பிரதாயங்களிலே மற்ற சித்தாந்தங்களிலே இல்லாத கருத்தாக இருப்பதாலே அதை நாம் இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆச்சாரியர்கள் சேவையை சம்பத்தாக சொல்கிறார்கள் என்பதை வேறு சில வச்சனங்களையும் காட்டி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஓரிரு வச்சனங்கள் இங்கே எல்லாமே சுவாமி தேசிகனுடைய வச்சனங்கள். பரிச்சர்யா விபவை பரிஷ்கிரியேதா என்று பரமார்த்த ஸ்துதியிலே நான் உனக்கு பரிச்சரியை பண்ணுகிறேனே அதுவே எனக்கு விபவங்களாக ஆகிறது. விபவம், செல்வம், ஐஸ்வர்யம் என்று மற்றவர்கள் வேறு எதையோ சொல்லிக் கொள்ளட்டும். ஆனால் எனக்கு எது விபவம் என்று கேட்டால் பகவத் பாகவத பரிச்சர்யா என்று. அந்த விபவங்களின் மூலமாக என்னை பரிஷ்காரம் பண்ணி நிவைத்துக் கொள் என்று பகவானிடமே பிரார்த்தனை. அதே போல கைங்கர்ய சாம்ராஜ்யம் என்ற ஒரு பதம் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகிறது. கைங்கரியம் என்பது நமக்கு ஒரு சாம்ராஜ்யம். இதை எதற்காக சொல்லுகிறார் என்றால், லோகத்தில என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், யாருக்கு கைங்கரியம் பண்ணுகிறோமோ அவன்தான் சம்ராட்டாக இருக்கிறான், சாம்ராஜ்யாதிபதியாக இருக்கிறான். எவன் கைங்கரியம் பண்ணுகிறானோ அவன் சம்ராட் கிடையாது, அவனுக்கு சாம்ராஜ்யம் கிடையாது என்று லோகத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலே
கைங்கரியம் என்பதே சாம்ராஜ்யம். கைங்கரியம் பண்ணுகிறவன் ஒவ்வொருவனும் சம்ராட் தான். சஸ்வராட் பவதி என்று முக்தன் ஸ்வராட்டாக ஆகிறானே, அங்கேயும் கூட கைங்கரியம்தான் பண்ணுகிறான் என்று புராணங்கள் ஆகமங்கள் சொல்லுகின்றன. பவந்தி நிருபத்ரவா என்று நிருபத்ரவ கைங்கரியம் அங்கே பண்ணுகிறான். அதனாலே கைங்கரியமே ஒரு சாம்ராஜ்யம் ஆகிறது. அந்த சாம்ராஜ்யத்துக்கு கைங்கரியம் பண்ணுபவன் ஒவ்வொருவனும் அதிபதி தான். சரணாகதி தீபிகை என்ற ஸ்தோத்திரத்திலே திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம் என்று, திவ்யே பதே பரமபதத்திலே நியத எப்பொழுதுமே வாய்த்திருக்கிற கிங்கரதா ஆதிராஜ்யம், கிங்கரதை தாஸ்யம் என்பதே அடிமை என்பதே ஒரு ஆதிராஜ்யம், ஆதிபத்தியம், அந்த சாம்ராஜ்யம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது நமக்கு திவ்ய பதத்திலே பரமபதத்திலே வாய்க்கப் போகிறது என்று சரணாகதி தீபிகை சொல்லுகிறது. அதெல்லாம் போலத்தான் இங்கே சேவா சம்பதம் யாயாம், சேவை பண்ணுவது என்கிற செல்வத்தை நான் அடைவேனாக என்று. இப்பொழுது ஞாச திலகத்திலே 30வது ஸ்லோகம் முடிந்தது. அடுத்தது 31வது ஸ்லோகானுபவம். ஸ்லோகத்தை வாசிப்போம். ஆச்சார்யாத்ரங்கதுர்யத்வய சமதிகமே லப்த சத்தம் ததாத்வே விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதபரம் யாபிதாரப்த தேஹம் நீதம் த்வத்கைஸ்த்வயா வா நிரவதிகதயோத்பூத போதாதிரூபம் த்வத்போகைகஸ்வபோகம் தயிதமனுச்சரம் த்வத்கிருதே மாம் குருஷ்வ. ரங்கதுர்யா, ரங்கநாதனே, இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து, இதுவரையில் எனக்கு என்ன வாய்ப்பு கிடைத்தது, இனிமேல் எனக்கு வேண்டியது என்ன என்பதை கேட்கிறார் ரங்கநாதனிடத்திலே. ஆச்சார்யாத் த்வய சமதிகமே, துவயம் என்கிற ஒரு மந்திரம் இருக்கிறது. அதை மந்திர ரத்தனம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு துவயம் என்று பெயர் வர காரணம், அது 2 கண்டங்களாக 2 வாக்கியங்களாக பிரிந்திருக்கிறது. முதல் வாக்கியத்திலே உபாய அனுஷ்டானம் போலவும், 2வது வாக்கியத்திலே அதனுடைய பலனை சொல்வது போலவும் இருக்கிறது. அந்த துவயம் என்கிற மந்திரம் இருக்கிறதே, ஸ்ரீமன் நாராயணனிடம் சரணாகதி பண்ணுகிற மந்திரம், இப்பொழுது கூட பிரபத்தி பிரயோகத்திலே சரணாகதி அனுஷ்டான காலத்திலே இந்த மந்திரத்தை சொல்லித்தான் நாம் சரணாகதி பண்ணுகிறோம். அந்த துவய மந்திரமானது ஆச்சாரியனிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த பொழுது, ஆச்சாரியாதி துவய சமதிகமே, நான் துவய மந்திரத்தை ஆச்சாரியனிடம் பெற்ற பொழுது, நாம் துவய மந்திரத்தை ஆச்சாரியனிடம் பெறுகிற வேளை இருக்கிறதே, அது மிகவும் முக்கியமான வேளை. நம்முடைய பிறவியிலே பொன்னாலே பொறிக்கப்பட வேண்டிய நாள், துவய மந்திர உபதேச லாபமான நாள். எம்பெருமானாருக்கு, ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு மதுராந்தகம் என்ற வகுளாரண்ய கஷேத்திரத்திலே துவய மந்திரோபதேசம் கிடைத்தது பெரிய நம்பிகளிடமிருந்து. அந்த ஆச்சாரியாத்வய சமதிகமம் அவருக்கு ஏற்பட்ட இடத்தை நாம் துவயம் விளைந்த திருப்பதி என்று போற்றுகிறோம். அதே போலவே அப்புள்ளாரிடமிருந்து தேசிகனுக்கு துவய மந்திரோபதேசம் கிடைத்தது காஞ்சிபுரத்திலே. அந்த ஆச்சாரியனிலிருந்து துவஜ சமதிகமம் கிடைத்த பொழுதுதான் லப்த சத்தம், நான் சத்தை பெற்றேன். சத்தை என்றால் இருப்பு. அதற்கு முன்னே துவய மந்திரமோ துவய மந்திரார்த்தமோ தெரிவதற்கு முன்னே நான் இருந்தும் இல்லாதவன் போலே இருந்தேன். நடை பிணம் என்று சொல்வார்கள், நடக்கும் ஆனால் இது சவம்தான் என்று. அப்படி சத்தை இல்லாதவனாக, அசத்து கல்பனாக இல்லாதவன் போலவே நான் இருந்தேன். உபனிஷத் சொல்லுகிறது அசன்னேவ சபவதி என்று. சில பேரெல்லாம் இல்லாதது போலத்தான் இருக்கிறார்கள் என்று. யார் என்றால், பிரம்மத்தினுடைய சத்துவத்தை உணராதவன், பரம்பொருளை அறியாதவன் எல்லாம் இல்லாதவனுக்குத்தான் சமம்.
நாஸ்தி என்பதற்கு நாம் என்ன அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இவர் வேற அர்த்தம் சொல்லுகிறார். ந அஸ்தி, இவனே தான். கடவுள் இல்லை என்று சொல்பவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்பவன் தான் இல்லாதவன். இவனுக்கு சத்தை எப்பொழுது ஏற்படுகிறது? துவயமந்திரத்தினுடைய அர்த்தம் தெரிந்த பொழுதுதான் சத்தை இருப்பு என்பதே ஏற்படுகிறது. ஆச்சாரியனிடமிருந்து நான் துவய மந்திரத்தை அதிகமித்த பொழுது, அதாவது அடைந்த பொழுது எனக்கு சத்தா என்பது ஏற்பட்டது. அது ஆகிவிட்டது, நல்ல வேளையாக. அதற்கு பிறகு ததாத்வே விஸ்லிஷ்டா ஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதபரம், அதற்கு பிறகு என்னுடைய பாவங்கள் அழிந்தன. அந்த பாவங்களில் 2 வகைகள் இருந்தன, இரண்டும் துரித பரமாக இருந்தன. பரம் என்றால் சுமை, பாரம். பாவங்களுடைய சுமை என்னை அழுத்திக் கொண்டிருந்தது. 2 வகை, பூர்வ உத்தர என்று. பூர்வ பாபங்கள் என்றால் நான் இதுவரை பண்ணின பாவங்கள், உத்தர பாபம் என்றால் நான் இனிமேல் பண்ண போகிற பாபங்கள். நான் துவய மந்திரார்த்தானுசந்தானம் பண்ணி அதை துவய மந்திரத்தை உபாயானுஷ்டான பரியவசாயியாக ஆக்கின பொழுது எனக்கு என்ன ஏற்பட்டது? ஒரு பாவம் விஸ்லிஷ்டமாயிற்று, இன்னொரு பாவம் அஸ்லிஷ்டமாயிற்று. பூர்வ பாபமானது விஸ்லிஷ்டமாயிற்று. இது நாள் வரை என்னிடம் ஒட்டி கொண்டிருந்த பூர்வ பாவமானது இப்பொழுது அழிந்து போயிற்று. பூர்வ பாபத்திலே இதனுடைய விளக்கம் இருக்கிறது ரகசிய திரைசாரத்திலே. பூர்வ பாபத்திலேயும் 2 வகை, பிராரப்தம் என்றும் அனாரப்தம் என்றும். அதிலே பிராரப்தம் என்பது மட்டும் என்னிடம் இருக்கும். அனாரப்தமான பாவம் எல்லாம் விஸ்லிஷ்டம் ஆகும், போய்விடும், அழிந்துவிடும். பாவத்தின் நாசம் ஏன் ஏற்பட்டது என்றால், நான் துவஜமந்திரார்த்தானுசந்தானம் பண்ணி துவஜ மந்திரத்தை உபயோகித்து சரணாகதி பண்ணினதனாலே பாவம் போகும். பிராரப்த பாவம் மட்டும் இருக்கும் பூர்வ பாபத்திலே. அதே மாதிரி உத்தர பாபமும் அஸ்லிஷ்டம் என்று, இன்மேல் பண்ண போகிற பாவமும் கூட என்மேல் ஒட்டாமல் இருக்கும். அந்த உத்தர பாபத்திலேயும் 2 வகை உண்டு, புத்தி பூர்வகம் அபுத்தி பூர்வகம் என்று. தெரிந்தே பண்ணுகிற பாவம், தெரியாமல் பண்ணுகிற பாவம் என்று 2 வகை உண்டு. தெரியாமல் பண்ணுகிற பாவம் எல்லாம் அஸ்லிஷ்டம் ஆகிவிடும். என்னுடைய பாவ சுமை குறைந்துவிடும். தெரிந்தே பண்ணுகிற பாவங்களுக்கு நாம் பிராயஷ்சித்தங்களை பண்ணிக் கொள்வோம், அபராத பரிகார அதிகாரத்தில் சொன்னபடி. இப்படி சரணாகதியின் விளைவாக எனக்கு பாவ நாசம் ஏற்பட்டது என்பதை சொல்லும் பொழுது விஸ்லிஷ்ட, அஸ்லிஷ்ட, பூர்வ, உத்தர முதலிய பதங்கள், அதுக்கு முன்னே அதிகம என்ற ஒரு பதமும் இருக்கிறது. இந்த பதங்களை பார்த்தோமானால் சுவாமி தேசிகன் இதே பதங்கள் கொண்ட ஏதோ ஒரு சூக்தியை நினைவுபடுத்துகிறார் என்பது தெரிகிறது. என்ன என்றால், தததிகம உத்தர பூர்வோ கஜோரஸ்லேஷ விநாசோ தத்விநாசோ தத்வியபதேசாத் என்று ஒரு பிரம்ம சூத்திரம் இருக்கிறது. அதிலேயும் இதே பதங்கள் வருகின்றன. அதிகம என்கிற பதம் வருகிறது, உத்தர என்கிற பதம் வருகிறது, பூர்வ என்கிற பதம் வருகிறது. துரித என்பதற்கு பதில் அக என்று அங்கே பதம் இருக்கிறது. அர்த்தம் என்னவோ ஒன்றுதான். அஸ்லேஷா என்பதுதான் இங்கே அஸ்லிஷ்டா என்கிற பதம் வருகிறது. அதனாலே அந்த பிரம்மசூத்திரத்திலே இருக்கிற அதே பதங்களை பிரயோகம் பண்ணி காண்பித்து நமக்கு அதை நினைவுறுத்துகிறார். அந்த பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுகிறது? பக்தி யோகம் பண்ணுகிறவனுக்கு கூட இதே மாதிரிதான் நடக்கிறது. பூர்வாகமானது அழிகிறது, உத்தராகமானது ஒட்டாமல் போகிறது என்று. அதே போலதான் சரணாகதனுக்கு. சொல்ல போனால் அவனுக்கு போல இவனுக்கு என்று சொல்லவில்லை, அதிலேயே அடங்கினவன் தான் இவனும் என்று ஸ்ருத பிரகாசிக்கை சொல்வதை ஞாச திலக பிரகாசிக்கை காண்பிக்கிறது. அந்த தததிகமாதிகரணம் இருக்கிறதே ஸ்ரீபாஷ்யத்திலே, அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமான ஸ்ருத பிரகாசிக்கையானது சரணாகதியும் கூட ஞாச வித்யா என்ற பெயரிலே பிரம்ம வித்யிலே அடங்கினபடியினாலே
இந்த அதிகரணத்திலே சொன்ன கருத்து சரணாகதிக்கும் பொருந்தும் என்பதை காட்டுகிறது. அதனாலே ததாத்வே விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதபரம் பாவநாசம் ஏற்பட்டது. அதற்கடுத்ததாக யா பிதாரப்த தேகம் என்று எனக்கு எத்தனையோ தேகங்கள் இதுக்கு முன்னே ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் இருந்திருக்கின்றன. இப்பொழுது இந்த ஜென்மத்திலே கிடைத்திருக்கிற தேகம் இருக்கிறதே, இது ஆரப்த தேகம். தேகம் வந்து விட்டது. இனிமேல் எனக்கு தேகம் வராதபடி, அதாவது எனக்கு மறுபிறவி இல்லாதபடி ஆகப் போகிறது. ஆனால் ஆரப்த தேகம் மட்டும் இருக்கட்டும் என்று இசைந்திருக்கிறோம். மரண காலத்திலே அது போய்விடும். யா பித போக்கடிக்கப்பட்ட ஆரப்த தேகம் மரணம் ஏற்படுவது அதற்கான காலத்திலே. நீதம் த்வத்கைஸ்த்வயா வா, அதற்கு பிறகு என்ன ஆக போகிறது, எனக்கு என்ன ஆக வேண்டும் என்று உன்னிடம் பிரார்த்திக்கிறேன். என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும். நான் உன்னாலேயோ உன்னவர்களாலேயோ நீதனாக அழைத்து செல்லப்படுபவனாக ஆக வேண்டும். அதுதான் அர்ச்சிராதி கதியிலே போவது என்பது. அந்த கதியிலே ஆதிவாகிகர்கள் என்று பகவானாலே அனுப்பப்பட்டவர்கள் இந்த மோட்சத்துக்கு போகிறவனை அழைத்து கொண்டு போவார்கள். நிரவதிகதயோத்பூத போதாதி ரூபம். அதற்கு பிறகு எனக்கு என்ன ஆக வேண்டும் ஆகும்? எனக்கு போதாதி ரூபம் இருக்கிறதே, ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபமாக இருப்பது இப்பொழுது மங்கி கிடந்தது. ஞானம், ஆனந்தம் அதெல்லாம் இயல்பாக ஜீவாத்மாவுக்கு உண்டு. ஆனாலும் அனாதி அவித்யினாலே அது மங்கி கிடக்கிறது. ஞானத்துக்கு சங்கோச்சம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனந்தத்துக்கும் அது போலவே. ஆனால் இந்த அர்ச்சிராதிகதி மூலமாக பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பால் போன பிறகு இவனுக்கு இயல்பான ஞானம், ஆனந்தம் எல்லாம் வெளிப்படும். அதுதான் உத்பூத போதாதி ரூபம். அது எதனாலே அப்படி ஏற்படும் என்றால், நிரவதிகதயா, பெருமாளுடைய அவதி இல்லாத, எல்லை இல்லாத தயை காரணமாக எனக்கு இயல்பு நிலை வரும். ஸ்வபோகம், அப்படி நித்திய விபூதியை சென்று சேர்ந்த பிறகு எனக்கு ஆனந்தம் ஏற்படும். என்னுடைய ஆனந்தமானது உன்னுடைய ஆனந்தமேயாக இருக்கும். ஸ்வத்போக ஏக ஸ்வபோகம். பகவானுக்கு என்ன ஆனந்தமோ அதிலிருந்து வேறுபடாத தன்னுடைய ஆனந்தத்தை கொண்டவனாக நான் ஆவேன். இதுதான் போக சாமியம் என்பது. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் போக சாமியம் ஏற்படுகிறது, சமமான போகம் கிடைக்கிறது. அவன் ஆனந்தைக சுபாவன், ஆனந்தமயன். இவனும் அப்படித்தான் ஆகிறான். தயிதமனுச்சரம், ஆனாலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவன் சுவாமி, நாம் தாசர்கள். அது முக்தி நிலையிலேயும் மாறாது. தயிதம் உனக்கு மிகவும் பிரியமான அனுச்சரம், பணியாளனாக, தாசனாக, அடியவனாக நான் ஆக போகிறேன் முக்தியிலே. त्वत्कृते, இதெல்லாம் யாருக்காக என்றால் உனக்காகத்தான். அதுதான் சேஷ சேஷி பாவத்தினுடைய அர்த்தமே. நீ சேஷி என்றால் நான் பண்ணுகிற காரியம் அத்தனையும் உனக்காக என்ற அர்த்தம். त्वत्कृते, உனக்கோசரமாக மாம் என்னை குருஷ்வ பண்ணு. இதுதான் பிரார்த்தனை ரங்கநாதனிடம். நான் என்னை உனக்கானவனாக ஆக்கிக்கொள், உனக்கு பிடித்தவனாக, உன்னுடைய பணியாளனாக, உன்னுடைய போகத்தையே என்னுடைய போகமாக கொண்டவனாக, என்னுடைய இயல்பான ஞானானந்தங்களை பெற்றவனாக, உன்னுடைய நிரவதிக தயைக்கு பாத்திரமானவனாக, உன்னால் அழைத்து செல்லப்பட்டவனாக, உன்னுடையவர்களான ஆதிவாகிகர்களாலே அர்ச்சிராதி மார்க்கத்திலே அழைத்து செல்லப்பட்டவனாக, இப்படியெல்லாம் உத்தரார்த்தத்திலே என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அப்படியெல்லாம் என்னை நீ பண்ணுவாயாக என்று பிரார்த்தனை. சரணாகதியினுடைய பலமே இதுதான். அர்ச்சிராதி மார்க்கமாக போய் ஆவிஷ்கிருத ஸ்வஸ்வபாவனாக ஆகி
மோக்ஷானந்தத்தை பகவானோடு போக சாமியத்தை பெற்று அவனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுவது என்பதுதான் சரணாகதியினுடைய பலம். அந்த பலத்தை எனக்கு கொடுப்பாயாக என்று இந்த 31வது ஸ்லோகத்திலே பிரார்த்தனை. இதனுடைய முதல் அடியிலே கருத்துகள். ஆச்சாரியாத்ரங்கதுர்யத்வஜ சமதிகமே லப்த சத்தம் ததாத்வே. ரங்கதுர்யா ரங்கநாதனே, ஆச்சாரியனிடமிருந்து எனக்கு துவஜ மந்திரம் கிடைத்தது. துவஜ சமதிகமே. துவய மந்திரம் என்பது அது மந்திரமானபடியினாலே வேறு விதமாக கிடைத்தால் பலன் தராது. ஆச்சாரியனிடமிருந்துதான் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி ஏதோ ஒருவர் சொல்லும் பொழுது என் காதில் விழுந்து விட்டது என்றோ, சுவரேறி கேட்டாதல் என்று நிறைய வகைகள் சொல்வார் அதெல்லாம் பலன் அளிக்காது. இப்பொழுது மந்திரங்களை எல்லாம் பகிரங்கமாக சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அந்த மந்திரம் இந்த மந்திரம் என்று வெளியிடுகிறார்கள். அப்பொழுது மந்திரத்தினுடைய வீரியமே குறைந்துவிடும். ஆச்சாரியாதி துவஜ சமதிகமே. ஆச்சாரியனிடமிருந்து துவஜம் கிடைத்தது எனக்கு. அப்போது நான் சத்தை பெற்றேன். அதற்கு முன் இல்லாதது போல் இருந்தேன். அதற்கு பிறகு இருக்கிறவன் ஆனேன். அதற்கு முன் இருந்த நிலைக்கு அசத்கல்பம் என்று சொல்கிற வழக்கம். அசத்கல்பம் என்றால் இல்லாததற்கு சமம் என்று. நான் வாழ்க்கையே இல்லாததற்கு சமமாக இருந்தேன் துவஜ மந்திரோபதேசம் பெறும் வரையில். அதற்கு பிறகுதான் நான் பிறந்திருக்கிறேன் என்றே சொல்லலாம். இந்த கருத்து ஏற்கனவே உபனிஷத் வாக்கியத்தை சொல்லி காண்பித்தோம், அசன்னேவா என்று. இது அஷ்டபுஜ அஷ்டகத்திலே இன்னும் பல இடங்களிலேயும் தேசிகன் அடிக்கடி சொல்லுகிற கருத்து. அசத் சமோப்யஷ்டபுஜாஸ்பதேஷ சப்தஹாமிதானீம் உபலம்பிதோஸ்மி. அஷ்டபுஜம் என்கிற ஆஸ்பதத்துக்கு, ஸ்தானத்துக்கு, திவ்ய தேசத்துக்கு ஈஷா அதிபதியாக இருக்கிறவனே அஷ்டபுஜ பெருமாளே, நான் அசத் சமஹா, இல்லாததற்கு சமம், ஒரு பொருளாகவே இல்லை. சத்தாம் இதானீம், இப்பொழுது உன்னுடைய தெய்வனாலே சத்தாம் உபலம்பிதா, இருப்பை பெற்றிருக்கிறேன் என்று. ஆழ்வார் இதை திருமிசை ஆழ்வார் எப்படி சொல்வார்? அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் என்று. அன்று எனக்கு இந்த மந்திரார்த்தமான சேஷசேஷி பாவம் எல்லாம் தெரிவதற்கு முன்பே நான் பிறந்திலேன். நான் பிறந்தவனாகவே இல்லை. அசத் சமஹா, பிறந்த பின் இந்த மந்திரத்தின் மூலமாக எனக்கு ஒரு பிறவி ஏற்பட்டதே. அதற்கு பிறகு ஆச்சாரியனே பிதாவாக இருந்து எனக்கு ஒரு பிறவி கொடுத்திருக்கிறார் மந்திரோபதேசம் மூலமாக. இந்த பிறவி ஏற்பட்ட பின் நான் மறந்திலேன், உன்னை மறக்கவே இல்லை என்று. அந்த துவயத்தை கொண்டு நான் சரணாகதி பண்ணினேன். தேசிகன் இந்த பாதத்திலே சொல்லுகிறார், துவய சமதிகமே. சமதிகமம் என்றால் பிராப்தி. துவயத்தின் மூலமாக ஒரு பிராப்தி எனக்கு ஏற்பட்டதே அது. முதலிலே துவயத்தினுடைய சமதிகமம், இரண்டாவது துவயத்தின் மூலமாக சமதிகமம். முதலிலே ஆச்சாரியனிடமிருந்து எனக்கு துவயோபதேசம் நடந்தது, அது துவய சமதிகமம். அதற்கு பிறகு அந்த துவயத்தின் மூலமாக துவத் சமதிகமம் ஏற்பட்டது, பகவத் பிராப்தி. அது சரணாகதி என்பது. சரணாகதியிலே உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்கிற சமதிகமம். இரண்டுமே ஆச்சாரியன்மாரிடமிருந்துதான் ஏற்பட்டது. ஆச்சாரியனிடமிருந்துதான் துவயம் எனக்கு கிடைத்தது. துவயத்தாலே எது கிடைத்ததோ அதுவும் ஆச்சாரியனிடமிருந்துதான். அதாவது சரணாகதியும் எனக்காக அனுஷ்டித்தவர் ஆச்சாரியர்தான். இப்படி ஆச்சாரியாத்தே துவய சமதிகமே எனக்கு லப்த சத்தம், நான் இருப்பை பெற்றேன். அதற்கு முன் இல்லாதவனாக இருந்தேன். அடுத்தது இரண்டாவது பாதம்.
விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதபரம் யாபிதாரப்த தேகம். துரிதம் என்றால் பாவம், துரிதபரம் என்றால் பாவம் சுமையாக இருக்கிறது, பாவச் சுமை எனக்கு இருக்கிறது, எல்லா பத்த ஜீவர்களுக்கும் இருப்பது போல. அந்த பாவச் சுமையிலே 2 விதம் இருக்கிறது, பூர்வ பாபம் உத்தர பாபம் என்று. சரணாகதி பண்ணின போது பூர்வ பாபம் நீங்கியது, அதுதான் விஸ்லிஷ்ட பூர்வ துரிதம் என்பது. உத்தர பாபம் இருக்கிறதே, அதிலே அபுத்தி பூர்வகமான உத்தர பாபம், அது அஸ்லிஷ்டமாக போகிறது, எனக்கு ஒண்டவே ஒண்டாது. ஆனால் புத்தி பூர்வமாக பாவம் பண்ணினால் அதற்கு பிராயஷ்சித்தம் பண்ணத்தான் வேண்டும் என்கிற விவரங்கள் விளக்கங்கள் எல்லாம் ரகசிய திரைசாரத்திலே. பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுகிறது? தததிகம உத்தர பூர்வ கஜோரஸ்லேஷ வினாசு தத்யபதேசாத் என்று சொல்லுகிறதே, அந்த சூத்திரத்தில் இருந்தே அதிகம உத்தர பூர்வ அஸ்லேஷா முதலிய பதங்களை கடன் வாங்கி கொண்டிருக்கிறார். இங்கே அந்த கருத்தையே தான் சொல்லுகிறார். துவய சமதிகமம் ஏற்பட்ட பொழுது, சரணாகதி பண்ணின பொழுது உத்தராகம் அஸ்லிஷ்டமாகவும் பூர்வாகம் விஸ்லிஷ்டமாகவும் ஆகிவிட்டது என்று. யா பிதாரப்த தேகம், இப்பொழுது இருக்கிற தேகம் இருக்கிறதே அது ஆரப்த தேகம். ஏற்கனவே எனக்கு தேகம் வாய்த்து விட்டது. அது எப்பொழுது நீங்கும்? யாபிதமாகும் என்றால் மரணத்தின் போது நீங்கும். நான் என்னை யாபிதாரப்த தேகனாக ஆன பிறகு என்னென்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவ்வாறு நீக்கப்பெற்ற தேகத்தினான எனக்கு, அதாவது இந்த தேகாவசானத்திலே என்ன வேண்டும் என்று உன்னிடம் ஒரு வேண்டுகோள் உண்டு. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம். ரங்கநாதனிடம் மரணத்துக்கு பிறகு தனக்கு என்ன ஏற்பட வேண்டும் என்பதை வேண்டுகிறார் உத்தரார்த்தத்திலே. இப்பொழுது 2ஆம் அடியினுடைய கருத்துகள் முடிந்தன. அடுத்து 3ஆம் அடி. நீதம் த்வத்கைஸ்த்வயா வா நிரவதிகதயோத்பூத போதாதி ரூபம். த்வத்கைஹி த்வயா வா, நீயோ உன்னவர்களோ, வா என்பதற்கு சா என்று கூட அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்று வியாக்கியானத்தில் எழுதுகிறார்கள். நீயும் உன்னவர்களும் என்று என்னை அழைத்து போக வேண்டும். அர்ச்சிராதி மார்க்கமாக முக்தோர்ச்சிர்தின பூர்வபக்ஷடுதன்மாசாத்தவாசாம் சுமதி க்ளௌ வித்யுத் வருணேந்திரதா திரிமஹிதா சீமாந்த சிந்த்வாப்ளுதா என்று நடாதூர் அம்மாள் சொன்னபடியாக 12 ஆதிவாகிகர்கள் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு பேராக வந்து என்னை உபசாரங்களோடு கூட அழைத்து போகிறார்கள். போகிற வழியிலே நடக்கிற போகங்களே அனந்தங்களாக இருக்கின்றன. தமிழிலே அதை சங்கிரகிக்கிறார் அதிகார சங்கிரகத்திலே. நடைபெற வங்கி பகலொளினாளுத்தராயணமாண்டு இடைவருகாற்றிரவி இரவின் பதி மின்வருணன் குடையுடைவானவர் கோன் பிரஜாபதி என்றிவரால். இவர்களெல்லாம் ஆதிவாகிகர்கள். இவர்களெல்லாம் இங்கே த்வத்கைஹி என்ற பதத்தாலே சொல்லப்படுபவர்கள். ஞாச திலக்கத்திலே த்வத்கைஹி என்று சொல்கிறாரே, உன்னவர்கள் என்ற அந்த உன்னவர்கள் யார் என்றால் அர்ச்சிராதிகள். அந்த 12 பேரைத்தான் இந்த பாசுரம் தெரிவிக்கிறதே. நடைபெற வங்கி என்று, இங்கே அங்கி என்பதற்கு அக்னி தேவன் என்றார். பிரஜாபதி என்றிவரால் என்று 12ஆக சொன்னவன் பிரஜாபதி தேவன். இவரால் இடையிடை போகங்களை எழில் பதம் ஏறுவரே. இடையிடை மத்திய மார்க்கத்திலே போகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, அந்த போகங்களை தருபவர்கள் யார்? அழைத்து கொண்டு போகிற இந்த ஆதிவாகிகர்கள். பிறகு எழில் பதம் ஏறுவரே. எழில் பதம் என்கிற பரம பதம் இருக்கிறதே, அதில் ஏறி போவார்கள் முக்தாத்மாக்கள் என்று. அப்பொழுது எனக்கு என்ன நடக்கிறது? என்னுடைய ஸ்வரூபத்திலே என்ன ஏற்படுகிறது என்றால்,
உத்பூத போதாதி ரூபம். போதம் என்ற ஞானத்துக்கு பெயர். ஆதி சப்தத்தாலே ஆனந்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஞானம் ஆனந்தம் எல்லாம் எனக்கு ஸ்வரூபத்திலேயே இருக்கின்றன. நானே ஞான ஸ்வரூபன், ஆனந்த ஸ்வரூபன். பகவான் எப்படியோ அப்படித்தான் ஜீவாத்மாவும் ஞானானந்த ஸ்வரூபனாக இருக்கிறார். பகவானை ஞானானந்தமயம் தேவம் என்று ஸ்துதிக்கிறோமே, வாஸ்தவத்திலே பத்த ஜீவன் அப்படி இல்லாவிட்டாலும் முக்த ஜீவன் அவனும் ஞானானந்தமயன்தான். அதுதான் போதாதி ரூபம். அது உத்பூதமாகிறது. இதுவரையில் மங்கி கிடந்தது, மறைந்து கிடந்தது, இப்பொழுது வெளிப்படுகிறது. இது இவனுக்கு ஏற்கனவே இருப்பதுதான். ஒரு திருஷ்டாந்தம் சொல்வார் தேசிகன். ஒரு ரத்தனமானது மாசுபட்டு கிடந்து புழுதி படிந்து கிடந்ததானால் அந்த ரத்னத்தினுடைய மேலே இருக்கிற அழுக்கை எவனாவது ஒருவன் துடைத்தெடுத்து விட்டானான், அப்பொழுது அந்த ரத்தனத்தினுடைய ஒளி, பிரகாசம் முதலிய குணங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றன. இதுவரையில் இல்லாமல் இல்லை. அங்கே ஏற்கனவே இருப்பவைதான் இப்படி அழுக்கு துடைத்த பிறகு வெளிப்படுகின்றன. அதே போலத்தான் இவன் ஏற்கனவே ஜீவாத்மாவும் ஞானானந்த மஜனாக இருந்தான். ஆனால் அந்த ஸ்வஸ்வரூபமானது ஆவிர்பூதமாக இல்லாமல் இருந்தது. இப்பொழுது ஸ்வஸ்வரூபாவிர்பாவம் என்று ஒன்று நடக்கிறது. அதைத்தான் உத்பூத போதாதி ரூபம் என்கிறார். மோட்சம் என்றால் என்ன என்றால், நம்முடைய சித்தாந்தத்துக்குள்ளேயே பல மாதிரி விடைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் சேர்ந்ததுதான் ஒன்று வந்தால் இன்னொன்று வந்தே தீரும். மோட்சம் என்கிற பதத்தை பார்த்தோமானால் ஏதோ ஒன்று இருப்பது விட்டு போயிற்று என்ற அர்த்தம். மோட்சம் என்றால் விடுதலை. எது விட்டு போயிற்று என்றால் பிரகிருதி சம்பந்தம் விட்டு போயிற்று, கர்ம வசியத்தை விட்டு போயிற்று. ஆக மோட்சம் என்றால் பிரகிருதி வியோகம் என்று சொல்லலாம். பிரகிருதியிலிருந்து பிரிந்து விடுதல் என்று. அதுவும் சரிதான். மோட்சம் என்றால் ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவம் என்றும் சொல்லலாம். அபகத பாப்மத்வாதி குணாஷ்டக விசிஷ்டனாக ஆகிறான். இவனுக்கே இருக்கிறது அபகத பாப்பம் முதலிய குணங்கள். அது மோட்ச தசையிலேதான் அந்த குணங்களோடு கூடின ஸ்வரூபம் இவனுக்கு ஏற்படுகிறது. அது உத்பூதம் என்றால் ஏற்கனவே இருப்பது இப்பொழுது வெளிப்படுகிறது. மோட்சம் என்றால் என்ன என்றால் பரமபதம் என்று ரஜசக தமசக பரஸ்தாத்து ஒரு நித்திய விபூதி என்ற ஒரு தேசம் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்கிறோம். அங்கே போவது என்றால் அதுவும் சரிதான். அது மூன்றாவது விடை. மோட்சம் என்றால் என்ன என்றால் பகவத் பிராப்தி, பெருமாளை சென்றடைதல். அதுவும் சரிதான். மோட்சம் என்றால் என்ன என்றால் மகானந்தம். பெருமாளுக்கு எவ்வளவு ஆனந்தமோ அவ்வளவு ஆனந்தத்தை, மோட்சானந்தத்தை பெறுதல் என்பதும் சரிதான். பரம புருஷார்த்தத்திலே பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுதல் என்பதும் சரிதான். மோட்சத்திலே இத்தனையும் தான் நடக்கின்றன. பிரகிருதி வியோகம், ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவம், ஸ்ரீவைகுண்ட திவ்யலோக பிராப்தி, பகவத் பிராப்தி, மகானந்தம் கிடைக்க பெறுதல் பரம புருஷார்த்தமாக, பிறகு பகவானுக்கு நித்திய நிரவதிக கைங்கரியம் பண்ணுதல் என்று 5-6 விதமாக இதை சொன்னாலும் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய பரம புருஷார்த்தம் என்பது. அது கிடைக்க போகிறது உன்னுடைய அவதி இல்லாத கருணையாலே. நிரவதி கதயோத்பூத போதாதி ரூபம். உன்னுடைய கருணையினாலே என்று சொல்வானேன். நான் சரணாகதி பண்ணினேன், அதன் பலனாக எனக்கு மோட்சம் கிடைத்தது என்று சொல்ல வேண்டி இருக்க, உன் கருணையினாலே என்று சொல்வானேன் என்றால், நான் அனுஷ்டித்த அந்த சரணாகதியினாலே எனக்கு மோட்சம் கிடைக்கிறது என்று சொல்லவே கூடாது. அது ஒரு வியாஜம் மட்டுமே.
மோட்சம் என்கிற மகா புருஷார்த்தத்துக்கு ஏற்றதான ஒரு பிரயத்தனமாக இந்த அல்பமான க்ஷணகால வியாபாரமான சரணாகதி என்பது அமைந்து விடாது. சரணாகதியிலே நாம் பகவானை என்ன பிரார்த்திக்கிறோம்? நான் அசக்தனாகிவிட்டேன், மோட்சத்தை நானாக சம்பாதித்துக் கொள்ளுகிற சக்தி எனக்கு கிடையாது, நீர் உபாயாந்தர ஸ்தானத்திலே நின்று கொண்டு உம்முடைய கருணையினாலே மோட்சம் கொடுப்பீராக என்ற பிரார்த்தனை மட்டும்தான் சரணாகதி. அதனாலே எனக்கு ஏற்பட்ட இந்த பரமபத பிராப்தியானது உம்முடைய நிரவதிக தயையினாலே ஏற்பட்டது. அந்த தயை எல்லாருக்கும் போய்விட்டால் சம்சார தந்திரவாக்கித்துவமே போகிவிடுமே என்பதனாலே அவன் ஒரு வியாஜாபேட்சியாக இருக்கிறான். அந்த வியாஜம்தான் சரணாகதி. சரணாகதி என்ற வியாஜத்தை நாம் நிறைவேற்றி விட்டோமானால் அவன் மோட்சத்தை கொடுக்கிறான் தன்னுடைய கருணையினாலே. கடைசியாக 4வது பாதம். ஸ்வத்போகைக ஸ்வபோகம் தயிதமனுச்சரம் ஸ்வத்கிருதே மாம் குருஷ்வ. ஸ்வத்போக ஏக ஸ்வபோகம், உன்னுடைய போகத்தையே என்னுடைய போகமாக கொண்டவன் நான். இப்பொழுது 2 ஆத்மாக்களும் அத்வைதிகள் சொல்வது போலே ஒன்றாகிவிட்டது என்று நாம் சொல்லாவிட்டாலும் கூட 2 ஆத்மாக்களுக்கும் ஐக ரஸ்யம் வந்துவிட்டது. அவனுக்கு எது பிடிக்குமோ அதுதான் இவனுக்கும் பிடிக்கும். அவன் எதை அனுபவிக்கிறானோ அதைத்தான் இவனும் அனுபவிப்பான், முக்தாத்மாவும். இதுதான் போகமாத்திர சாமியலிங்காச்ச என்கிற பிரம்மசூத்திரத்தினுடைய கருத்து. இவ்விருவருக்கும் போகத்தில் மட்டும் சாமியம் வந்தது. மட்டும் என்று எதற்காக சொல்லுகிறார் என்றால், இது இவனே அவனாகவே ஆகிவிட்டான் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. போகத்தில் மட்டும்தான் சாமியம். தயிதம் அனுச்சரம், உனக்கு தயிதனான அனுச்சரன். தயிதன் என்றால் பிரியமான, பிரியதமோமமா என்று அவனே சொல்லும்படியாக. சமே பிரியா என்று சில பேரை சொல்லுகிறானே கீதையிலே, அப்படி ஒரு பிரியனாக ஆகிவிட்ட அனுச்சரன், பணியாளன், தொண்டன், அடியவன் நான். இப்படி தயிதானுச்சரனாக என்னை நீ ஆக்கிக் கொள்ளும். மாம் குருஷ்வா, இப்படியெல்லாம் ஆகும்படி நீயே பண்ணு. நீ மட்டும்தான் பண்ண முடியும். த்வத்கிருதே, அதுவும் உனக்காகவே பண்ணிக்கொள்ளு. என்ன கருத்து? இதனால் கிடைக்கிற பலன் இருக்கிறதே, அந்த பலத்தையும் தியாகம் பண்ண வேண்டும். நாம் எந்த கர்மா பண்ணினாலும் சாத்விக தியாகத்தின் பொழுது பகவத் பிரீத்திக்காகத்தான் இந்த கர்மாவை பண்ணுகிறோம். நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று சமர்ப்பித்து விடுகிறோம். அதே போலத்தான் இதுவும். எனக்கு ஸ்வஸ்வரூபாவிர்பாவம் பெற்று நான் மகானந்தத்தை அனுபவித்து உன்னுடைய நித்திய கிங்கரனாக ஆகிறேன் என்பதும் கூட த்வத்கிருதே, உன்னுடைய பிரீத்திக்காகத்தான். நீ உனக்காகவே எனக்கு இவற்றை எல்லாம் ஏற்படுத்தி கொடு. உனக்காகவே என்பது சரணாகதியிலேயே. இதனால் கிடைக்கிற பலம் கூட உனக்கு என்று சரணாகதி பிரயோகத்திலேயே இருக்கிறது. ஏதத்ரக்ஷண பலமபி சர்வஸ்வாமினே ஸ்ரீமதே நாராயணாய துப்யமேவ நமம. நாசதசகத்திலே வருகிறது. அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா. என்னை காப்பாற்றுவதாலே ஏற்பட்ட பலம் கூட உனக்குத்தான். நமம ஸ்ரீபதேரேவ, எனக்கு கிடையாது அந்த பலம். அது கூட ஸ்ரீயப்பதிக்குத்தான். அவன்தான் பிரதான பலி. அவன் எனக்கு மோட்சத்தை கொடுத்து என்னை, அவனுடைய சொத்தான என்னை தான் மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகிறான். அதனாலே பலி அவன்தான் என்று. த்வத்கிருதே மாம் குருஷ்வ. இந்த ஸ்லோகத்திலே 4 பாதங்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது சில வச்சனங்களை பார்ப்போம். தொத்போகைக ஸ்வபோகம் என்பதற்கு 2 விதமாக அர்த்தம் சொல்லலாம். உன் போகமே என் போகம் என்று அதற்கு அர்த்தம் 2 கருத்துகள் சொல்லலாம்.
ஒரு கருத்து, ஒரு தாத்பரியம். போக சாமியம் என்பது பிரம்மசூத்திரத்திலே சொன்ன கருத்து. இந்த போக சாமியத்திலேயும் இரண்டு விதம் இருக்கிறது. ஒன்றுக்கு சாயுஜ்யம் என்று பெயர், இன்னொன்றுக்கு சாஷ்டிதா என்று பெயர். வேதம் இரண்டையும் பற்றி அடிக்கடி பேசும். சாயுஜ்யம் சாஷ்டிதாகும் சமான லோகதாமாப்னோதி என்று. சாஷ்டிதா என்றால் விளக்கம் தருகிறார் ரகசியத்திரைசாரத்திலே சுவாமி தேசிகன். போக்தவ்யஸ்யாவிசிஷ்டதா என்று. எதிலிருந்து எந்த வஸ்து போக்கியமாகிறது என்பது அவிசிஷ்டமாக வித்தியாசம் இல்லாததாக இருக்கிறது. பகவானுக்கு எதிலிருந்து போகம் கிடைக்கிறதோ அதிலிருந்துதான் முக்தாத்மாவுக்கும் போகம் கிடைக்கிறது. எதிலிருந்து என்றால் பகவானுடைய ஸ்வரூப குணாதிகளிலிருந்து. பகவானுடைய குணானுபவம், ஸ்வரூபானுபவம், இதைத்தான் பரிபூர்ண பிரம்மானுபவம் என்று சொல்கிறோம். எல்லா வஸ்துவுமே போக்கியமாகத்தான் ஆகின்றன அப்பொழுது. இப்படி போகத்திலேயும் சாமியம், போக்தவ்யத்திலேயும் சாமியம். சில சமயங்களிலே போக்தவ்யம் ஒன்றாக இருந்தாலும் இரண்டு வெவ்வேறு மனிதர்களுக்கு போகத்தினுடைய அளவு வேறுபடலாம் அல்லவா? அதுவும் இல்லாமல் போகமும் சமமாகத்தான் இருக்கிறது, சமமான ஆனந்தம் கிடைக்கிறது. எது எது போக்கிய வஸ்து என்றால் எல்லாருக்கும் சமமான போக்கிய வஸ்து தான். இதை வேதம் எப்படி தெரிவிக்கிறது? சோஷ்ணுதே என்கிற வாக்கியத்திலே தெரிவிக்கிறது. இன்னொரு விதமாக அர்த்தம், தத்போகைக ஸ்வபோகம் என்பதற்கு வியாக்கியாதாக்கள் என்ன சொல்கிறார்கள்? பரமாத்மாவை அனுபவிப்பதுதான் தத்போகம் என்பதனுடைய அர்த்தம். அங்கே மோட்சத்திலே இவனுக்கு போகம் எப்படி ஏற்படுகிறது முக்தாத்மாவுக்கு என்றால், பரமாத்மாவுக்கு இருப்பது போல என்பது இருக்கட்டும், பரமாத்மாவை தான் போகிய வஸ்துவாக அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பரபிரம்மானுபவைக ஸ்வபாவா. அதனாலதான் அந்நித்திய நிரவதிக அதிசய ஆனந்தம் ஏற்படுகிறது. ஸ்வத்போக, உன்னை அனுபவிப்பதே ஸ்வபோக, எனக்கு போகமாகிறது. பிரம்மானுபவமே ஆனந்தமாகிறது என்றும் கருத்து. தொத்போகைக போக, தொத்போகைக ஸ்வபோக என்பதற்கு. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே சர்ச்சைக்கு இடம் ஏற்பட்டு விட்டது. எதனாலே என்றால், ஆச்சாரியாத்ரங்கதுர்யத்வஜ சமதிகமே என்று துவயோபதேசம் எனக்கு கிடைத்த பொழுதே விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதபரம், என்னுடைய பாவமெல்லாம் நீங்கும் என்று சொல்லிவிட்டார். இதை இப்பொழுது பூர்வபக்ஷி பிடித்துக் கொள்கிறார். துவய மந்திரத்தினுடைய உபதேசத்தின் பொழுதே ததாத்வே விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட என்று சொல்லி இருக்கிறாரே தேசிகம். துவயமந்திர உபதேசம் பெற்ற பொழுதே பாவம் நீங்கும் என்றால் தனியாக சரணாகதி என்று ஒன்று எதற்கு? நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். துவயமந்திரோபதேசமே போரும், தனியாக சரணாகதி தேவையில்லை என்று. எங்கள் கட்சிக்கு சுவாமி தேசிகனும் வந்துவிட்டதாக இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது என்கிறார் பூர்வபக்ஷி. துவய சமதிகமே ததாத்வே விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட என்று இருப்பதாலே துவயோபதேச காலத்திலேயே நான் எப்பொழுது லப்த சத்தனாக ஆனேனோ அந்த காலத்திலேயே பாவ நாசம் வந்துவிட்டது என்கிறார். தேசிகனே தானே சொல்லுகிறார், துவய சமதிகமே லப்த சப்தா ததாத்வே விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட என்று. அப்பொழுது எதற்கு சரணாகதி என்று ஒன்று என்று ஒரு சர்ச்சையை கிளப்புகிறார்கள். இதனுடைய விளக்கம் தேசிக கிரந்தத்திலே நிறைய இடத்திலே இருக்கிறது. இப்பொழுது ஞாசத்திலக்க பிரகாஷிகையிலே எப்படி விளக்கம் காட்டுகிறான் என்றால், ஞாச விம்சதி ஸ்லோகம் ஒன்றை மேற்கோளாக காட்டுகிறார். மந்திராக்கியம் முக்தி பீஜம் பரிணதி வசதः கல்பதே சத்பலாய என்று ஞாச திலக்கம் போலவே இருக்கிற ஞாச விம்சதி என்கிற ஸ்தோத்திர கிரந்தத்திலே
மந்திரம் இருக்கிறதே அது முக்திக்கு பீஜம் விதையாக இருக்கிறது. இந்த துவய மந்திரம் தான். துவயம் என்கிற மோட்ச பீஜத்தை, மோட்சத்துக்கான விதையை இப்பொழுது போட்டாயிற்று என்றால் விதை மரமாக முளைத்து பழமாக கொடுக்கும். அந்த பழம்தான் மோட்சம் என்று. இப்பொழுது அந்த கருத்திலே தான் மந்திரம் என்னுடைய பாவத்தை போக்குகிறது என்றால் மோட்சத்துக்கு வேண்டிய விதையாக அது அமைந்து என்னுடைய பாவநாசியாக ஆக போகிறது என்ற அர்த்தம். விதை போயிட்டு விதை போட்டாயிற்று என்றால் பழம் கிடைக்கப் போகிறது என்னலாம். மோட்சத்துக்கு விதை துவய மந்திரம். அது சரணாகதியை உண்டு பண்ணி மோட்சமாகிய பலனை தரும். விதை போட்டால் பழம் கிடைக்கும் என்றால் நடுவிலே ஒன்றுமே இல்லை என்ற அர்த்தம் கிடையாதே. நமக்கு லௌகிக விவகாரத்திலே விதை போட்டால் முதலிலே செடி முளைக்கும், தண்ணீர் கொட்ட வேண்டும், அது வளரும் என்றதெல்லாம் இருக்கிறது அல்லவா. அது போலத்தான் சரணாகதி மந்திரோபதேசம் என்கிற விதை என்றைக்கு போட்டாயிற்று பலன் அது கொடுக்கிறது. ஆனால் நடுவில பண்ண வேண்டியதையும் நாம் பண்ணத்தான் பெற வேண்டும். அது சாட்சாத்தாக தருவதில்லை. விதையே அந்த பழங்களை எல்லாம் கொடுத்து விடாது. விதை மரமாக வளர்ந்துதான் கொடுக்கும். இந்த சர்ச்சைக்கு பதில் கொஞ்சம் விஷதமாகவே இருக்கிறது பிரகாசிக்கையிலே. பக்தி யோகத்திலேயும் அப்படித்தான் என்று, தததிகமாதிகரணத்திலேயும் இதே சர்ச்சை உண்டு. பக்தி யோகம் பண்ணுகிறான் ஒருவன், பிரம்மோபாசனம். அது ஆரம்பத்திலேயே பரமாத்மாவுக்கு பிரீத்தி ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொள்கிறான் பகவான், பக்தி யோகம் பூர்த்தியான பிறகு பக்தனுடைய பாபங்களை க்ஷமிப்பேன். இவன் பக்தி யோகம் ஆரம்பித்து விட்டான். இந்த யோக பூர்த்தி ஏற்படும் பொழுது நான் மொத்த பாவங்களையும் நீக்குவேன் என்று. உபாசனம் பூர்த்தியான பிறகு சாந்தம் க்ஷமித்தேன் என்று சொல்கிறான் என்று அதிலே படி உண்டு. பக்தி யோகத்தினுடைய ஆரம்பத்திலேயே அதன் பலன் கிடையாது. ஆரம்பத்திலேயே பகவானுக்கு பாபநாசன சங்கல்பம் சொல்லி இருக்கிறதே என்றால் இந்த அர்த்தம், அது பூர்த்தியான போது பாவங்கள் போய்விடும் என்றுதான் சங்கல்பம். அது போலவே இங்கேயும் ஆச்சாரியனிலிருந்து நான் துவஜோபதேசம் பெறும் பொழுதே கூட பகவானுக்கு ஒரு சங்கல்பம் ஏற்படுகிறது. இதை கொண்டு பிரபத்தியை இவன் அனுஷ்டானம் செய்து தலை கட்டுவனையாகில், தலை கட்டுவன் என்றால் முடிப்பானாகில், பூர்வோத்தர பாவங்களை க்ஷமிப்பேன் என்று ஒரு சங்கல்பம் பண்ணுகிறான். உபதேச காலத்திலேயே க்ஷமித்தேன் என்று சங்கல்பம் செய்வதில்லை, சின்ன வித்தியாசம். க்ஷமிப்பேன் என்று சங்கல்பம் செய்கிறான். இதனுடைய விரிவு ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே இருக்கிறது. உபதேசம் பெற்று பரநியாசம் பண்ணின பிறகு சாந்தம் என்கிற சங்கல்பம், க்ஷமித்தேன் என்று. அப்பொழுது பாவநாசம் ஏற்படும். முதலிலே வருகிற சங்கல்பம் க்ஷமிப்பேன் என்று, பிறகு வருகிற சங்கல்பம் க்ஷமித்தேன் என்று. இப்பொழுது அதாவது துவஜோபதேச காலத்திலே யத்யாலிங்கிதமான என்று ஒரு பதம் இருக்கிறது பிரகாஷ்கையிலே. இந்த சங்கல்பமானது யத்யாலிங்கிதம் என்றால் யதி என்ற பண்ணினால் இது நடக்கும் என்ற யதி ஆலிங்கிதமான சங்கல்பமாக இருக்கிறது. இவன் துவயோபதேசத்தை பெற்றுவிட்டான், இவன் பிரன்யாசம் பண்ணினானால் பாபக்ஷயம் ஏற்படும் என்கிற சங்கல்பம் இப்பொழுது நடக்கிறது. 31வது ஸ்லோகம் முடிந்தது. கடைசியான ஸ்லோகம் 32வது ஸ்லோகம். இந்த கடைசி ஸ்லோகத்திலே நெற்றியிலே இட்டுக் கொள்கிற திலகத்துக்கும் இந்த ஞாச திலகம் என்பதற்கும் சில ஒப்புமைகளை கூறிவிட்டு இந்த ஞாச திலகத்தினுடைய பல ஸ்ருதியை கூறுகிறார். இதை அடுத்த நாள் கடைசி நாளிலே நாம் பார்க்க போகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.